மனித வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு படிநிலை இந்த முன்பள்ளி பருவம். உளவியலாளருடைய கருத்துக்களின் படி ஒரு மனிதனுடைய ஆளுமையை வளர்க்கின்ற மிக முக்கியமான களம் இந்த முன்பள்ளி என குறிப்பிடப்படுகின்றது. 5 வயதுகள் வரை மனிதனுடைய மூளையில் 80% வளர்ச்சி அடைந்து விடுகின்றது. ஆகவே ஒரு வீட்டிற்கு அத்திவாரம் எவ்வாறு ஒரு பலமானது முக்கியமானது என்பதோ அதைவிட முக்கியமானது ஒரு மனிதனுடைய ஆளுமை மிக்க வளர்ச்சிக்கு இந்த முன்பள்ளி பருவம் என்பது. தங்களை அறியாமலே தங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற சிறார்கள் எதிர்கால சிற்பிகளாக இந்த பிரதேசத்தின் ஒரு மகுடமாக பிரகாசிக்க இருக்கின்றார்கள். அதற்கான ஒரு அடித்தளமாக இந்த முன்பள்ளி என்பது காணப்படுகின்றது. ஆகவே முன்பள்ளி என்பது எண்களையும் எழுத்துக்களையும் மனனம் செய்கின்ற ஒரு இடம் அல்ல. நாங்கள் விளையாட்டுகளின் ஊடாக இந்த சிறார்களிடம் பல்வேறுபட்ட திறன்களை வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதில் முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த விளையாட்டு விழாவினூடாக மாணவர்களை கற்றல் செயற்பாடுகளுக்கு உள்வாங்கி அவர்களுடைய அறிவு திறன்களையும் மன பலத்தினையும் மன உல ஆற்றல்களையும் வளர்க்கின்ற ஒரு இடமாக களமாக இந்த முன்பள்ளி காணப்படுகின்றது. சிறார்களுக்கு இங்கு நாங்கள் விளையாட்டு விழா வைப்பது அவர்களுடைய வெற்றி தோல்வியை மதிப்பிடுவது அல்ல. இந்த விளையாட்டின் ஊடாக அவர்களுக்கு ஒரு கல்வியை பல பாடங்களை நாங்கள் புகுத்த நினைக்கின்றோம். இந்த மாணவர்கள் வெற்றி பெறுவது அல்ல, இவர்கள் சேர்ந்து இணைந்து சமூகமயமாக்கல் மூலம் தங்களுடைய வாழ்வையும் தங்களுடைய எதிர்காலத்தையும் பலப்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இந்த முன்பள்ளி விளையாட்டு என்பது அமைந்திருக்கின்றது. ஆகவே இங்கு வெற்றி பெறுவது அல்ல முக்கியம், சேர்ந்து விளையாடுவதும் சேர்ந்து தோல்விகளையும் விழுவதையும் எழுந்து நின்று வெற்றியோடு நாங்கள் வீறு நடை போட வேண்டும் என்பதுதான் இந்த முன்பள்ளியின் கூடாக நாங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற ஆளுமையாக காணப்படுகின்றது. ஆகவே முன்பள்ளி ஆசிரியர்களை நீங்கள் ஒரு தியாகம் நிறைந்த சுடர்கள். இந்த பிரதேசத்தினுடைய இந்த சிறார்களை தீபமேற்றுகின்ற ஒரு சிற்பிகள் நீங்கள். இங்கு அவர்கள் உருவாக்கப்படுகின்ற அல்லது அவர்களுக்கு இடப்படுகின்ற அடித்தளம் தான் அவர்கள் எதிர்காலத்திலும் இந்த பிரதேசத்தினை வளங்களாக தலைவர்களாக சுடர்விட்டு எரிய இருக்கின்றார்கள். ஆகவே இந்நேரத்தில் இந்த விழாவை ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளையும் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். ஆகவே மாணவர்களுடைய தோல்வி அவர்களுக்கு ஒரு படிப்பினையை ஊட்ட வேண்டும், வெற்றி ஒரு வளர்ச்சியை காட்ட வேண்டும். ஆகவே உளவியலாளர்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்துகின்ற ஓரிடம் முன்பள்ளி. ஆகவே முன்பள்ளி விளையாட்டு என்பது அவர்கள் வெற்றி தோல்வியை அல்லது அவர்களுடைய தோல்வியோ அல்லது வெற்றியோ அல்ல, அவர்களுக்கு ஆளுமை விருத்திக்கு உதவுவது. மாறாக தோல்வி அடைகின்ற ஒவ்வொரு மாணவனும் அல்லது ஒவ்வொரு பிள்ளையும் எழுந்து நின்று எதிர்நீச்சல் போட்டு தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பதுதான் இங்கு உருவாக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த முன்பள்ளி பருவம் என்பது பலருக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடமாக எங்களுடைய ஆளுமையுடைய வளர்ச்சியினுடைய ஒரு முக்கிய தளமாக காணப்படுகின்றது. ஆகவே ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இங்கு இருக்கின்ற சமூக பெரியோர்களே, ஆன்மீக தலைவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பருவம் இந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற இந்த களம். ஆகவே மாணவர்களை நாங்கள் விளையாட்டாக நாங்கள் அவர்களை பயிற்றுவித்தாலும் அந்த விளையாட்டின் ஊடாக அவர்களுக்குரிய ஆளுமைகளையும் சமூக
இணைவுகளையும் தோல்விகளை ஏற்றுக்கொண்டு சமூகத்தில் இணைந்து வாழுகின்ற ஒன்றிணைந்து வாழுகின்ற இந்த பண்பை இந்த மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை ஆசித்து நிற்கின்றேன். ஆகவே இந்த விழாவினை சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தி தலைமையேற்றி இருக்கின்ற எங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறிக்கொள்வதோடு இந்த எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்தினுடைய சிற்பிகளாக இருக்கின்ற இந்த சின்னஞ்சிறு சிறார்களுடைய ஒவ்வொரு விளையாட்டுகளையும் கண்டு கணிப்பதற்கு எனக்கும் சந்தர்ப்பத்தை அளித்ததையிட்டு நான் மனமகிழ்கின்றேன். எங்களுடைய சமூகத்திற்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.